Hello friends, நான் Ankashka and Dillani in Dream World. இந்த வீடியோல எப்படி ஈஸியா French fries செய்ய போறோம்னா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு நம்மளுக்கு எப்போதுமே பெரிய பொட்டேட்டோ தான் தேவை. அப்போ தான் நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு நல்லா பெரிய ஃப்ரைஸும் நல்லா கிடைக்கும். இப்போ நம்ம பொட்டேட்டோவை வாஷ் பண்ணிட்டு பீல் பண்ணலாம். இப்போ நம்ம வச்சுருந்த பீல் பண்ணி இந்த பொட்டேட்டோஸோட 2 கார்னரையும் நம்ம கட் பண்ணலாம். அப்போ தான் நம்மளோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட பீசஸ் நல்லா ஸ்கொயராக ஈக்குவலாக கிடைக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலாக கட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு தேவையான சைஸில் பொட்டேட்டோவை கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி வச்சுருந்தா பொட்டேட்டோ பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ கோல்டு வாட்டரில் 30 minutes சோக் பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் பொட்டேட்டோவில் இருக்க ஸ்டார்ச் எல்லாமே போயிடும். கோல்டு வாட்டரில் இருந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம இப்போ வார்ம் வாட்டரில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி 10 minutes சோக் பண்ணி எடுக்கலாம். 10 minutes ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொட்டேட்டோ எல்லாத்தையும் நம்ம இப்போ ட்ரை பண்ணலாம். நம்ம இப்போ வெளியே எடுத்த பொட்டேட்டோஸில் எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது. அதனால நம்ம இப்போ கிச்சன் டவல் இல்லைனா டிஷ் பேப்பரை கீழே போட்டுட்டு ட்ரை பண்ணலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரை பண்ணும் போது ஈஸியாக இருக்கும். நம்ம இப்போ ட்ரை பண்ணி வச்சுருந்த எல்லா பொட்டேட்டோஸையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஏன்னா நம்ம 2 டைம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். பொட்டேட்டோஸ் எல்லாமே ஹாஃப் ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம எப்போதுமே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணும் போது ஹாஃப் தான் ஃப்ரை பண்ண விடணும். ஏன்னா நம்ம 2 times ஃப்ரை பண்ண போகிறோம். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும் போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ண எல்லா பொட்டேட்டோஸையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இப்போ செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணியிருக்கலாம். இப்போ நாங்கள் டேஸ்ட்டுக்காக சில்லி பவுடரும் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். கிட்ஸ் சாப்பிட்றாங்கன்னா நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம வெறும் சாஸை வச்சு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஒரு சூப்பரான கிரன்ச்சியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி. இது நான் என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு காஷிகா அண்ட் தில்லானி இன் ட்ரீம் வேர்ல்ட். அது வரைக்கும் பாய். யம்மி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நான் இது டேஸ்ட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது.